அடுத்த நிகழ்வை பத்தி சொல்லணும்டா, நிறைய பேர் யோசிப்பீங்க எந்த அடிப்படையில உங்களோட வர்ணம் அகாடமிக்கு ஒரு அட்வைசர் ஒரு ட்ரஸ்டிய தேர்ந்தெடுத்த நீங்க. அதனால எங்கட ட்ரஸ்டிக்கும் எங்கட சீஃப் கெஸ்ட் இந்தியான் சீஃப் கெஸ்ட் எங்கட அட்வைசருக்கும் மியூசிக்கை பத்தி எவ்வளவு தெரியும், அவருடைய நாலேஜ் என்னன்னு அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டாமோ இல்லையோ? வேணுமோ வேண்டாமோ? யாராவது சொல்லுங்க. வேணுமெல்லோ. அதனால எங்கட அட்வைசர் ஒரு பாட்டு பாட போறேன். ஸ்ரீரங்கரங்கநாதனின் என்கிற பாடலை டாக்டர் ரிச்சர்ட் ஆண்டனி அவர்கள் பாட போறேன். அவரோடு இணைந்து எங்கட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நானும் டிலானி நந்தகுமார் அவர்களும் பாட போகின்றோம். அனைவரும் கேட்டு மகிழுங்கள். உங்களுக்காக தனது திறமையையும் வெளிக்காட்டி சென்ற எங்கள் ரிச்சர்ட் ஆண்டனி அவர்களுக்கு எமது மன நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு நாங்கள் செல்லுகின்றோம். அடுத்ததாக எங்களுக்கு ஒரு வீணா அண்ட் ஃப்ளூட் ஒன்று தாரதுக்காக சிவானுஜன் சிவகுமரன் மற்றும் வராகி சிவகுமரன் அவர்களையும் இன்று சிறப்பாக ஒரு கைதட்டலோடு சிறப்பான கைதட்டோடு அவர்களையும் தமது திறமைகளை இங்கே வெளிக்கொண்டு இருக்கின்றார்கள். महागणपदो मनसा स्मरामि. Oh
Next, we will be presenting Manavyalakyam, a composition of Saint Thiagaraja in Raham Nalina Kanti. Manavyalakyam chara vate Manavyalakyam chara vate
కృష్ణుడి భవ కర్మకాండమట కృష్ణుడి So we will be finishing off with a bhajan. So I hope you will enjoy this piece. It's a bit more of a faster paced piece, so I hope you'll enjoy in Raham Sindhu Bhairavi. ತಂಬೂರಿ ಮೀಟಿದವ ತಂಬೂರಿ ಮೀಟಿದವ ಬವಾದಿ ತಟ್ಟಿದವ
இன்றைய இந்த இசை நிகழ்வை அலங்கரித்தவர்கள் தனிமையிலும் இந்த தமது திறமைகளை உங்கள் முன் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். உண்மையில் பெருமையாக நாங்கள் கூறினால் இந்த புலம்பெயர் தேசத்திலே பிறந்து வளர்ந்த குழந்தைகள் இசையை ஒரு பாடமாக கலையாக கற்று இன்று இந்த அரங்கிலே உங்கள் முன் தமது திறமைகளை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கின்ற எங்கள் உள்ளங்களுக்கு எங்கே ஒருமுறை உங்கள் கைகளை தட்டி அவர்களை நாங்கள் வரவேற்பதோடு அதிலும் சிறப்பாக இரண்டு உள்ளங்களும் சகோதரர்கள், அதாவது மெடிக்கல் ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட், அதே போல எங்கள் பிள்ளை அவர்களும் பார்மசியில் வேலை செய்கிறீர்கள், அப்படித்தானே? மாணவராக இருந்து கொண்டு இந்த இசையை கற்று அதுவும் இன்றைய இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக அலங்கரித்த ஒவ்வொருவருக்கும் திறமை. அங்கு மிருதங்கமாக இருக்கலாம், இங்கே தம்பி வயலின் வீணை வாசிக்கின்ற அத்தனை பேரும் நட்டுவ மேளத்தை மிகச் சிறப்பாக இங்கே இந்த அரங்கிலே அரங்கேற்றிய அத்தனை உள்ளங்களுக்கும் வர்ணம் கலைக்கூடம் சார்பாக எமது மனம் நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு நாங்கள் செல்லுகின்றோம். இது உண்மையாவே வந்து சிவானுஜன் அண்ணா, வராகி அக்கா, இவ ரெண்டு பேரும் சரியான பிஸி, அவ்வளோ டைட்டான ஸ்கெட்யூல் இவைக்கு. யூனி போகணும், பிளேஸ்மெண்ட் போகணும், அது எல்லாத்துலயும் இருந்தும் எங்களோட ஷோக்கு ஒரு சப்போர்ட் காட்டுறதுக்காக வந்து எங்களுக்கு வாசிச்சதுக்கு தேங்க்யூ so much. It honestly means a lot. And சரண்யன் அண்ணா, கபிலேஷ் அண்ணா, யாதவன் அண்ணா, ஹரிஷ் அண்ணா, ஹர்ணன் அண்ணா, உங்களை எல்லாரையும் மறக்க இயலாது. ஆனந்த நடேசன் மாஸ்டர் வந்து உண்மையா எங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தவர். நாங்க வர்ணம் கலைக்கூடம் தொடங்கிக்க ஒவ்வொரு குட்டி குட்டி பர்ஃபார்மன்ஸுக்கும் இதே மாதிரி வாத்தியத்தை எல்லாரையும் எல்லா வாத்தியங்களும் அனுப்பி விடுவேன். அதே மாதிரி மாஸ்டர் இல்லாத நேரத்திலையும் வந்து நீங்க வாசிச்சு மாஸ்டர் எப்படி இருந்திருந்தாரோ, மாஸ்டர் இருந்திருந்தா எப்படி அனுப்பியிருப்பேரோ அப்படியே நீங்க வந்து செய்றீங்க. அதுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. It honestly means a lot. Thank you so much, guys. அடுத்ததாக கௌரவிப்பு நிகழ்வுக்கு போவோம். முதலாவதா கௌரவிப்ப தொடங்கி வைக்கிறது இவை எல்லாரும் எங்களுக்கு தந்த எஃபர்ட்ஸ், ஹார்ட் ஒர்க்க கௌரவிச்சுட்டு மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். So சிவகுமரன் அண்ணா ப்ளீஸ் இவரை கௌரவிக்கிறதுக்காக எங்களோட சீஃப் கெஸ்ட் டாக்டர் ரிச்சர்ட் ஆண்டனி ப்ளீஸ் join us on stage.
உண்மையில் இவர்களைத்தான் நாங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். உண்மையில் எல்லோருடைய மனங்களையும் கவர்ந்த இந்த இசை கலைஞர்கள் மிகச் சிறப்பாக இன்றைய இந்த நிகழ்வை அலங்கரித்திருக்கின்றார்கள். அவர்களை உண்மையில் இளம் பிள்ளைகள் எங்களுக்கு சொல்லுகின்ற போது எங்கள் பிள்ளைகள் இவ்வாறு எல்லாம் வருவார்களா என்ற ஒரு ஏக்கமும் எங்கள் மகிழ்வும் எங்கள் மனங்களிலே நிலை கொண்டிருக்கின்றது. எனவே அவர்களை நாங்கள் மதிப்பளிப்பதற்காக யாழ் பல்கலைக்கழக முன்னாள் விரிவுரையால் அன்புக்குரிய ரிச்சர்ட் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தேங்க்யூ. கேட்காமலே கை தட்டினாக்கு. இதுல பக்கத்துல சேனாதிராஜா எனக்கு ஒரு எரியண்ட மாதிரி என்னண்டா இந்த கலைஞர்களை தங்கள்கிட்ட ஏதோ ப்ரோக்ராம் செய்ய போறாராம், என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணட்டாம்னு சொல்றாரு. அப்ப நான் சொன்னேன், எங்களோட ஈழத்து கலைஞர்களை நீங்க வெளியில கொண்டு வாங்க. வருணம் அகாடமி ஃபுல்லி ஈழத்து கலைஞர்களுடன் எப்பவும் ஒர்க் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் எல்லா பெரிய பெரிய ஆக்களும் இருக்கிறீங்க, உங்களோட ஷோக்கள்ல எங்களோட ஈழத்து கலைஞர்களை கொண்டு வாங்க. எல்லாரையும் நாங்கள் கௌரவிச்சு நாங்கள் எங்களையே கௌரவிப்போம். தேங்க்யூ சோ மச். இது ரூடா இருக்கோ தெரியா, இந்த மனதில் உள்ள ஆதங்கம். அடுத்ததாக சரண்யா ப்ளீஸ் கம்போஸ். இவரை வந்து கௌரவிக்கிறதுக்காக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சிவதாஸ் கிருத்திகா ஆண்டி சிவதாஸ் அங்கிள் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. அடுத்ததாக கபிலேஷ் அண்ணா ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். இவரை வந்து கௌரவிக்கிறதுக்காக மோகனரூபி திருமதி மோகனரூபி குலநாயகம் அவர்களே, மோகன் ஆண்டி ப்ளீஸ் வாங்க. ஒரு முறை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக யாதவன் அண்ணா ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ் அண்ட் நிரஞ்சனி ஆண்டி ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. அடுத்ததாக ஹரிஷ் அண்ணா ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. வேணி ஆண்டி ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. ஆனந்த நடேசன் மாஸ்டரும் அப்படித்தான் பணத்துக்காக எங்கள்கிட்ட அப்படி ஒர்க் பண்ற அடுத்த ஜெனரேஷன். மேடைக்கு வாங்க. இவரை கௌரவிக்கிறதுக்காக நித்யா டீச்சர் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. அடுத்ததாக எங்கட பிரதம விருந்தினர் எங்கட டாக்டர் ரிச்சர்ட் ஆண்டனியை கௌரவிக்கிறதுக்காக யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரையும் அன்போடு இந்த அரங்குக்கு அழைக்கின்றோம். எங்கள் அன்புக்குரிய விரிவுரையாளரின் வழிகாட்டலில் உருவாக்கிய அத்தனை யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர்களையும் அன்போடு இந்த அரங்குக்கு அழைக்கின்றோம். புலம்பெயர் தேசத்திலே பல மாணவர்களை தாயகத்திலே உருவாக்கி இங்கே புலம்பெயர் தேசத்திலும் தொடராக தனது பணியினை மிகச் சிறப்பாக எங்கள் ஆண்டனி சார் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். எனவே அவர் உருவாக்கிய அத்தனை மாணவர்களையும் தயவு செய்து இந்த அரங்குக்கு வரும்படி மிக பணிவாக வேண்டிக் கொள்கின்றோம்.
உண்மையாக தங்களுடைய சார் உருவாக்கிய அத்தனை மாணவர்களும் இன்று அவர்கள் எப்பவும் சாருக்கு மாணவர்கள் தான் தலை நிமிர்ந்து ஒவ்வொரு துறையிலையும் சாதித்துக் கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் மூலம் தங்களுடைய சார் கௌரவிக்கப்படுவதையிட்டு நானும் பெருமை அடைகிறேன். நானும் அதுக்குள்ள சேரலாம் என்று நினைக்கின்றேன். எங்களோட கௌரவ விருந்தினர்கள் கீத் அங்கிள் அண்ட் தேனு ஆண்டி ப்ளீஸ் மேடைக்கு வாங்கோ. இவர்களை கௌரவிப்பதற்காக எங்களோட சிறப்பு விருந்தினர்கள் திருமதி இன்பமரலையாவையும் மேடைக்கு அழைக்கின்றோம். கீத் அங்கிள் வந்து ஒரு சட்டத்தரணி, ஒரு லோயர், ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஒரு ஜேர்னலிஸ்ட். அண்ட் தேனு ஆண்டி எங்களோட உணர்ச்சி கவிஞர் ஐயா காசி ஆனந்தனின் மகளும் டாக்டர் தேனலி காசி ஆனந்த். கௌரவிக்கிறதுக்காண்டி சுவிஸ்ல இருந்து வந்த இன்பமருளையா அண்ட் அவருடைய அக்கா ஷியாமலா அக்காவையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். கீதண்ணா அவர்கள் உண்மையில் இங்கு பிரித்தானியாவிலே பல சட்டத்துறையிலே மிகவும் உயர்ந்த இடத்தில் இருப்பவர். எனவே இந்த கலை பயணத்திலும் தனது தளராது உயர்ந்த எண்ணத்தோடு உதவி செய்கின்ற மனப்பாங்கு கொண்டவர். அவரை இந்த இடத்திலே மதிப்பளிப்பதில் வர்ணம் கலைக்கூடம் மிகவும் மகிழ்வு அடைகின்றது. எனவே அன்போடு நாங்கள் தொடர்ந்து இந்த வர்ணம் கலைக்கூடத்தோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் என அன்போடும் உரிமையோடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பிஸி ஷெட்யூல்லையும் நாங்க கேட்டதுக்கு நாங்க வந்த 2 பேருக்கும் தேங்க்யூ சோ மச். தொடர்ந்து எங்களோட வருணம் அகாடமிக்கு சப்போர்ட்டிவா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக எங்களோட சிறப்பு விருந்தினர் எங்களோட ட்ரஸ்டி வர்ணம் அகாடமியோட ட்ரஸ்டி பாபா லக்ஷி அங்கிள் ப்ளீஸ் மேடைக்கு வாங்கோ. இவரை கௌரவிக்கிறதுக்காக பாபா லக்ஷி அண்ணா இந்த பிரித்தானியா இருக்கலாம் அல்லது உலக நாடுகள் அத்தனை நாடுகளில் உள்ளவர்களுக்கும் அவரை தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டார்கள் நினைக்கின்றேன். அவரும் எந்த ஒரு இசை நிகழ்வாக இருக்கலாம் அல்லது பொது நிகழ்வாக இருக்கலாம், அத்தனை நிகழ்வுகளிலும் அவர் உண்மையில் தடம் பதிக்கின்ற ஒரு அன்புக்குரியவர். இவருக்குரிய மதிப்பளித்தலை செய்வதற்காக கீத் அங்கிள், லக்ஷ்மண் அங்கிள் ப்ளீஸ் மேடைக்கு வாங்கோ. மீண்டும் சட்டத்துறை சேர்ந்த எங்கள் கீதண்ணா அவர்களையும் அன்போடு இங்கு அழைக்கின்றோம். லக்ஷியன் என்பவர் ஒரு கணக்காளர் என இங்கே அடையாளப்படுத்துகின்றார்கள். எனவே அவரும் ஒரு இளம் கணக்காளர் என நான் நினைக்கின்றேன். அவரையும் நாங்கள் இந்த வர்ணம் கலைக்கூடம் மிக அகமகிழ்வோடு இந்த அரங்குக்கு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி நன்றி. அடுத்ததாக எங்களோட சிறப்பு விருந்தினர்கள் திருமதி இன்பமருளையா அவர்களை கௌரவிப்பதற்காக அம்மா அப்பா 2 பேரும் வாங்க மாடிக்கு. உண்மையில் சுவிஸ் நாட்டிலே இருந்து இந்த வர்ணம் கலைக்கூடத்தினரால் நடைபெறுகின்ற இந்த இசை நிகழ்வுக்காக உண்மையில் ஆர்வத்தோடு வருகை தந்த எங்கள் திருமதி இன்பன் அண்ணா அவர்கள். உண்மையில் அவர் ஒரு எழுத்தாளர் என்றும் அவர் பல புத்தகங்களை எழுதி இன்று தமிழோடு தொடர்ந்து பயணிக்கின்ற ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்டவர். எனவே அவரை அன்போடு இந்த அரங்குக்கு அழைத்து அவர்களுக்குரிய மதிப்பளித்தலினை திருமதி தவக்கணேஷ் அவர்களை மதிப்பளிக்கும்படி மிக அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம்.
திரு செல்வராஜா துரையப்பா அவர்களே கௌரவிப்பதற்காக பாபா லக்ஸி அங்கிள் அண்ட் யோகா அத்தை ப்ளீஸ் மேடைக்கு வாங்கோ. ஒன்னுல தான் இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார். எப்பவும் நீங்க வருவீங்க, இனியும் நீங்க வரணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை அவ்வளோ சிறப்பிச்ச எங்கட சேனாங்களை நாங்க மறக்கலாமா? எங்கட சேனாங்களையும் தீவாஞ்சியையும் ப்ளீஸ் மேடைக்கு வாங்கோ. இவர்களை கௌரவிப்பதற்காக கீர்த்தங்கள் அண்ட் தேன்வஞ்சி ப்ளீஸ் மேடைக்கு வாங்கோ. எங்கட சவுண்ட் செய்யற ஆனந்த் அங்கிள் ப்ளீஸ் மேடைக்கு வாங்கோ. ஆனந்த் அண்ணா மேடைக்கு வாங்கோ. இவரை கௌரவிப்பதற்காக அம்மாவே களத்துல இறங்கலாமா? எல்இடி என்றாலும் சரி, சவுண்ட் என்றாலும் சரி, நான் அவரோட உரிமையா நீங்க ஆனந்த் இது செய்ய வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்க எனக்கு ஒரு ஹெல்ப்பா வந்து செய்திருக்கிறீங்க. வெரி குவாலிட்டியா இருக்கு. தொடர்ந்து பயணிப்போம். தேங்க்யூ ஸோ மச். இது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடும் தான். உண்மையா இந்த வர்ணம் கலைக்கூடத்தின் இந்த ஆண்டு விழாக்காக நானும் அம்மாவும் ப்ரிப்பேர் பண்றோம். அது ஓகே. ஏனென்றா அம்மாண்ட வந்து ஒரு அகாடமி, அது செய்ய வேண்டிய கடமை எனக்கும் இருக்கும் அவாக்கும் இருக்கு. ஆனா ஒரு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே பாக்கி இல்ல. ஆனா ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் ஆளா போன் அடிச்சு கைஸ் வாங்க பாடுவோம் என்று சொல்றாங்க. டிலானி நந்தகுமார கண்டிப்பா அவங்களால மறக்க இயலாது. டில்லு ப்ளீஸ் ஜாயின் us on stage. இவாள கௌரவிக்கிறதுக்காக செல்வி ஆன்ட்டி and அம்மா ப்ளீஸ். அவர் அந்த டிப்ளமாவை நெருங்கி கொண்டிருக்கிறார். அடுத்த இந்த கான்சர்ட்ல அவர் ஒரு டீச்சராக நான் இங்க கௌரவிப்பேன் என்ற நம்பிக்கையில டிலானி நீங்க டிப்ளமா முடிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் எங்களோட முதல் வருணம் அகாடமியின் முதல் மாணவனுடைய அம்மா. தேங்க்யூ சோ மச். அடுத்த ஆசிரியராக உருவாகுகின்ற எங்கள் மாணவி, ஒருமுறை உங்கள் கைகளை தட்டி. வர்ணம் கலைக்கூடமானது பல ஆசிரியர்களை உருவாக்குவதற்கு இங்கே முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது. அதன் முதல் படியாக எங்கள் தங்கை ஒரு ஆசிரியராக எதிர்காலத்தில் வருவார் என நாங்கள் நம்புகின்றோம். இப்ப அடுத்ததா வந்து அம்மா கேட்டுக்கொண்டிருந்தவா எப்ப எனக்கு கௌரவிக்கிறீர்கள் அம்மாக்கு அடுத்ததா செஞ்சு விடுவாங்க. செய்வோமோ? ஓ ப்ளீஸ் அப்பாவும் திருமதி தவ கணேஷ் அவர்களை அன்போடு இந்த அரங்குக்கு அழைக்கின்றோம். இவர்களுக்குரிய மதிப்பளித்தலை செய்வதற்காக கீத் அங்கிள் அண்ட் டாக்டர் ரிச்சர்ட் ஆண்டனி ப்ளீஸ் வாங்கோ. எங்கட கௌரவ விருந்தினர் மற்றும் எங்கட பிரதம விருந்தினர். உண்மையில் திருமதி தவ கணேஷ் நான் நினைக்கிறேன் மிக பொறுமையாக வீடு எவ்வளவு அதிர்ந்ததோ எங்களுக்கு தெரியவில்லை. அதாவது பயிற்சிகள், அதாவது நான் நினைக்கிறேன் கௌரியின் குரல் கூட அங்கு ஒலித்து தவக்கடை சண்டை அவர்களை பயந்தாரோ தெரியவில்லை. இருந்தாலும் இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக நடாத்துவதற்கு இங்கே பூரண ஒத்துழைப்பை வழங்கியதால் தான் இன்றைய இந்த இசை நிகழ்வு மிக அருமையாக இருந்தது. ஒரு கர்நாடக இசை மலை என்று இல்லாது பல்சுவை கலந்த ஒரு நிகழ்வாக உண்மையில் இங்கு இருந்தது. அவரை நாங்கள் பாராட்டுவதில் வர்ணம் கலைக்கூடம் மிக மகிழ்வு அடைகின்றது.